சவுதி அரேபியா தொடர்ச்சியாக தன்னுடைய இராணுவ வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்கும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல செய்திகளில் நம்ம பார்க்க முடியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கூட்டு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 40 நாட்கள் ஈரான் மீது உலகின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ வல்லமையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து தாக்குதல்களை நடத்தியும் ஈரானுடைய வலிமையை இல்லாமலாக்க முடியவில்லை. ஈரானுடைய சில தலைவர்களை கொன்றதை தவிர ஈரானின் இராணுவ சக்தியை அழிக்க முடியல, ஈரானை கைப்பற்ற முடியல. குறிப்பாக திறந்து வைக்கப்பட்டிருந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை கப்பல் போக்குவரத்துகளுக்கு இடமில்லாத வகையில் ஈரான் முற்றுமுழுதாக மூடுகிற அளவுக்கு நிலைமையை பெரிதாக்கியது இந்த யுத்தம் தான். மொத்தத்தில் மத்திய கிழக்கில் ஈரான் என்பது கணக்கில் கொள்ளப்படாத ஒரு அடக்கப்பட்ட அல்லது ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்கிற நிலையை தாண்டி தற்போது அனைவராலும் உற்று கவனிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ வல்லமையையே தோற்கடித்த ஒரு மாபெரும் சக்தியாக தங்களை அவர்கள் காட்டிவிட்டார்கள். இந்த சூழல்ல தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீதே பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த பதிலடி தாக்குதல்கள் அரபு நாடுகளுடைய இராணுவ வல்லமையை கேள்விக்குறியாக்கியது மட்டுமல்லாம அமெரிக்காவால் இனி அரபு நாடுகளை காப்பாற்ற முடியாது என்கிற நிலையையும் உண்டாக்கிவிட்டது. இந்த நிலையில தான் சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட பல அரபு நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து மாற்று இராணுவ சக்தியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே அடியாக அவங்களுக்கு சீனாவை நோக்கி போயிடவும் முடியாது, அல்லது அடுத்த கட்டமாக ரஷ்யாவை நோக்கி நகர்ந்துடவும் முடியாது. இந்த ரெண்டு தரப்புக்கும் அவங்க நகர்ந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்காவை பகைத்து கொண்டதாக ஆகிவிடும் என்பதால் தான் தங்களுக்கு மத்தியிலே தங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை இராணுவ வல்லமையோடு இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாகத்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு ஒரு நேரடி இராணுவ எக்ரிமெண்ட்டை பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் ஒரு இராணுவ கூட்டு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். இதற்கு பேர் மக்கா ஒப்பந்தம், மக்கா எக்ரிமெண்ட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில தான் குவைத்தும் பாகிஸ்தானோடு தனியாக ஒரு இராணுவ ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில மக்கா ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருப்பது என்னன்னு கேட்டா, சவுதி மேல ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதிக்கு ஆதரவாக வந்து நிற்கும், சவுதியை காப்பாற்றுவதற்காக. இதே போன்று துருக்கி மேல அல்லது பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் சவுதியும் மற்ற நாடுகளும் அதற்கு பக்கபலமாக போய் நிற்க வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விதியாக இருக்கிறது. ஆனா இது எந்த அளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா சவுதி மேல ஒரு கால் ஈரான் நேரடி தாக்குதல்களை நடத்தினால் ஈரானுக்கு எதிராக துருக்கியோ அல்லது பாகிஸ்தானோ வருவார்கள் என்று நம்ப முடியாது. காரணம் என்னன்னா ரெண்டு நாடுகளும் ஈரானுடைய நட்பு நாடுகள். அதே நேரம் பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல்களை நடத்தினால் சவுதியோ துருக்கியோ போகும் என்பதையும் நம்ப முடியாது. இப்படி ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் மற்ற நாடுகள் வருவோம் என்று சொன்னாலும் வந்தால் மட்டும்தான் இந்த எக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, இந்த நாடுகளுடைய இராணுவ வல்லமை எப்படிப்பட்டது, எந்த நாட்டுக்கு எவ்வளவு இராணுவ பலம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா, சுருக்கமாக சவுதி அரேபியா என்பது மிக அதிகமான பண பலம் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. உலகின் நம்பர் 1 கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளராக சவுதி அரேபியா இருக்கிறது. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் கொட்டி கிடக்கிறது. அதே நேரம் துருக்கியை எடுத்துக்கிட்டோம்னா, துருக்கி என்பது நேட்டோ நாடுகளில் 2வது இராணுவ வலிமை கொண்ட நாடாக இருக்கிறது. ஆயுத தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு. 3வதாக பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால், பாகிஸ்தான் என்பது இராணுவ வலிமை கொண்ட நாடு. பிளஸ் உலகில் இருக்கக்கூடிய 9 அணு ஆயுதம் கொண்ட நாடுகளில் மிக முக்கியமான நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. அரபு இஸ்லாமிய நாடுகளில் எந்த ஒரு நாடிடத்திலுமே அணு ஆயுதம் கிடையாது, நியூக்ளியர் கிடையாது, பாகிஸ்தானிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே 3 நாடுகளும் 3 வகைகளில் வித்தியாசப்படுகிறார்கள் தங்களுடைய செல்வாக்கு ரீதியாக. அதை தாண்டி இந்த 3 நாடுகளுடைய இராணுவ வல்லமை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பட்டியலையே அல் ஜசீரா நமக்கு தந்திருக்கிறது. எந்த நாட்டுக்கு எவ்வளவு இராணுவ வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக தரை, வான்வழி, கடல் வழி
தாக்குதல் ஆயுதங்களை பொறுத்தவரையில் 145 நாடுகளுடைய இராணுவ திறன்களை தரவரிசைப்படுத்தி பார்க்கிற போது 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய தாக்குதல் திறன் குறியீட்டின் பிரகாரம் இந்த 3 நாடுகளும் இணைந்து 14 லட்சம் செயல்பாட்டு இராணுவ வீரர்கள் இவர்களிடம் இருக்கிறார்கள். அதாவது செயல்பாட்டு இராணுவ வீரர்கள் தான் 14 லட்சம். திடீரென ஒரு யுத்தம் வந்தா அப்ப சேர்ந்துக்கிற ரிசர்வ் படை இதிலே இணையாது. எப்பொழுதும் இராணுவத்திலேயே இருக்கக்கூடியவங்க 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 3400 இராணுவ விமானங்கள் இருக்கிறது. 6000 பீரங்கிகளை தம்பசம் இந்த 3 நாடுகளும் கொண்டிருக்கிற அதே நேரம் 340க்கு மேற்பட்ட கடற்படை கப்பல்களை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த 3 நாடுகளிடத்திலேயுமே அமெரிக்காட்ட இருக்கிற மாதிரி விமானம் தாங்கி பாரிய கப்பல்கள் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் இந்த 3 நாடுகளுடைய மனித வளம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்று சொன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 14 லட்சம் செயல்பாட்டு பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களிடத்துல பெரிய துணை ராணுவ படைகள் இருக்கிறது, காப்பு படைகள் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா தரவரிசைப்படி இணைத்திருப்பது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் 6,60,000 செயல்பாட்டு பணியாளர்களுடன் முன்னணியில் இருக்கிறது. 6,60,000 பேர் எனி டைம் ராணுவ சோல்ஜர்ஸ்களாக பாகிஸ்தான் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி துருக்கி இடத்துல 4,81,000 பேர் இருக்கிறார்கள். சவுதி அரேபியா 2,47,000 எனி டைம் ராணுவ சோல்ஜர்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மொத்தமாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் வான் சக்தி எந்த அளவுக்கு இந்த 3 நாடுகளிடத்திலும் இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில போர் விமானங்கள், யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற ஹெலிகாப்டர்கள், போக்குவரத்து விமானங்கள், பயிற்சி ராணுவ விமானங்கள் உட்பட 3,415 விமானங்கள் மொத்தமாக இருக்கின்றன. இதிலே பாகிஸ்தானிடம்தான் அதிகமான ராணுவ விமானங்கள் இருக்கிறது. 1,397 விமானங்களை பாகிஸ்தான் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் துருக்கி 1,101 ராணுவ விமானங்களை கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக 917 ராணுவ விமானங்களை சவுதி அரேபியா வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ராணுவ விமானங்கள் எல்லாம் இந்தந்த நாடுகளுக்கே சொந்தமான விமானங்களாக இருக்கிற அதே நேரம் இந்த 3 நாடுகளிடத்தில் எந்த நாடுகளிடத்திலேயுமே F-35 உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய உயர் ரக தாக்குதல் விமானங்கள் இல்லை. மத்திய கிழக்கில் இஸ்ரேலிடம் மட்டும்தான் அது இருக்கிறது. இந்த 3 நாடுகளிடத்திலையும் கிடையாது, வேறு எந்த நாடுகளிடத்திலும் மத்திய கிழக்கில் இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற அதே நேரத்தில் தரைப்படைகள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டுகளை பொறுத்தவரையில் 6,046 யுத்த டேங்குகளை இந்த 3 நாடுகளும் ஒட்டுமொத்தமாக கொண்டிருக்கிற அதே நேரம் 1,79,000க்கு மேற்பட்ட கவச வாகனங்கள் இந்த 3 நாடுகளிடத்திலும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பீரங்கி அமைப்புகள் தனியாக ஒவ்வொரு நாடும் வைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரம் ஏவுகணைகள், ராக்கெட் அமைப்புகளையும் இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் பல ஆயிரங்கள் அளவுக்கு கொண்டிருக்கின்றன என்கிற தரவுகள் நம்பரோட இல்லாம மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ராணுவ வலிமையில் இந்த 3 நாடுகளும் மிக அதிகமான ராணுவ அசட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரம் பாகிஸ்தான் அதிகபட்சமாக 2,677 யுத்த டேங்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கி 2,284 டேங்குகளையும், சவுதி அரேபியா 1,085 டேங்குகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இது அந்த மெர்காவா மாதிரியான டேங்குகள், ஒரு தரைவழி யுத்தத்திற்கு இவைகள் பயன்படுத்தப்படுமே தவிர வான்வழி தாக்குதல்களுக்கும் இவற்றுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கடற்படையினுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒருங்கிணைந்த கடற்படைகள்ல 33 பிரிகேடுகள் இவங்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 24 கார்வெட்டுகள் இருப்பதாக அறியப்பட்டிருக்கிற அதே நேரம் 22 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட 344 கடற்படை சொத்துக்கள் மொத்தமாக 3 நாடுகளிடத்திலும் இருக்கிறது. இதிலே முதன்மை இடத்தில் அதிகமான கடற்படை வளத்தை வைத்துக் கொண்டிருப்பது துருக்கி 192 கடற்படை கப்பல்களை தம்பசம் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த துருக்கி, சீனாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான கடற்படைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில்
துருக்கியை பொறுத்தவரையில் ஒட்டோமான் கலிஃபேட் கடைசியாக அவங்க கையில தான் இருந்தது. எனவே அவங்க அந்த காலகட்டத்திலேயே கடல் வழியாக நிறைய தாக்குதல்களை நடத்தியவர்கள் என்கிற காரணத்தினாலேயும் கடற்படைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற அதே நேரம் சீனாவும் அதே அளவுக்கு தங்களுடைய பலத்தை மிக அபரிமிதமாக பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள். இந்த அடிப்படையில் பாகிஸ்தான் 120 கடற்படை சொத்துக்களை கொண்டிருக்கிறது என்கிற தரவுகளோடு சவுதி அரேபியாவிடத்தில் வெறும் 32 கப்பல்கள் மாத்திரம்தான் இருக்கிறது என்கிற தரவுகளையும் இன்றைக்கு நாம் அல் ஜசீராவினுடைய குறித்த ஆர்டிக்கல்ல பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் பாதுகாப்புக்கு ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்கிற பட்டியலும் வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எவ்வளவு ஒதுக்குறாங்கிறத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பட்ஜெட் 124 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 2026 சவுதி அரேபியா 63.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருக்கிறது. பில்லியன் கணக்கிலேயே நம்ம இதை சொல்றோம், அதை ருபீஸ்ல எல்லாம் சொல்ல முடியாது, எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு மிக பெரும் தொகையாக அது மாறிவிடும். 63.9 பில்லியன் அளவுக்கு பாதுகாப்புக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க 2026 சவுதி அரேபியா. துருக்கி 51.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் பாகிஸ்தான் 9.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்தியாவோடு ஒப்பிடும்போது பாகிஸ்தான் பாதுகாப்புக்காக ஒதுக்குகிற அளவு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதற்கான இன்னொரு காரணம் பாகிஸ்தானுடைய பொருளாதார நெருக்கடி, எக்கானமிக் கிரைசிஸ் உச்சத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. அதுவும் அவர்களுடைய இந்த பின்னடைவுக்கு காரணம். ஆனாலும் ஒப்பீட்டளவில் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பாதுகாப்புக்கு 2026 ஒதுக்குறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அளவாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான நிலையில ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த 3 நாடுகளிடத்திலும் என்னவெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சவுதி அரேபியாவிடத்துல மூலதனம் இருக்கிறது, அவங்க கிட்ட பணம் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது, அது மிகப்பெரிய பலமாக இருக்கிற அதே நேரம் புவியியல் ரீதியாக சவுதி அரேபியா ஒரு பரந்துபட்ட பாரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது, அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். இப்ப ஈரானுக்கு அமெரிக்க ஈரான் வார்ல மிகப்பெரிய பலமாக இருந்தது என்னன்னு கேட்டா அவர்களுடைய நிலப்பரப்பு பாரிய நிலப்பரப்பாக இருக்கிறதுனால எங்கெங்க ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தாக்குதல் நடத்தி அழிக்கிறது கஷ்டம், தரைப்படையை உள்ள அனுப்பி பிடிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு சவுதி அரேபியாவுக்கும் இருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் சவுதி அரேபியாவிடத்துல மேம்படுத்தப்பட்டதாக இருக்கிற அதே நேரம் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியாகவும் சவுதி அரேபியா இருக்கிறது. அமெரிக்காவினுடைய நேரடி ஆதரவு இவர்களுக்கு இருப்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் துருக்கியை எடுத்துக்கிட்டோம்னா துருக்கியினுடைய அதிநவீன பாதுகாப்பு தொழில்முறை வளர்ந்து வருகிறது, அது மிகப்பெரிய பலமாக இருக்கிற அதே நேரம் ட்ரோன்கள், ராணுவ தளங்கள், ஏவுகணைகள், சென்சார்கள், மின்னணு யுத்தத்திற்கு தேவையான மின்னணு சார்ந்த தயாரிப்புகள், கடற்படை அமைப்புகள், இது எல்லாமே துருக்கிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிற அதே நேரத்தில் நேட்டோவில் இருந்து பெறப்பட்ட ராணுவ நிபுணத்துவம் என்பது துருக்கிக்கு மேலதிக இன்னும் ஒரு பலமாகவும் இருக்கு. நேட்டோ கண்ட்ரியாக அவங்க இருக்கிறதுனால நேட்டோ ராணுவங்களோட அவங்க பகிர்ந்து கொள்ளுகிற தொழில்நுட்பங்கள் அல்லது நாலேஜ்கள் எல்லாமே அவங்களுக்கு ராணுவ ரீதியாக பெரும் பலமாக இருக்கிறது. உலகின் முன்னணி ட்ரோன் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இந்த துருக்கியும் இருப்பதையும் இந்த இடத்துல நம்ம நினைவு கூறுகிற அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இடத்துல மிகப்பெரிய மனித வளம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 24 கோடி மக்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித வளம் என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிற அதே நேரம் ஒரு பெரிய தொழில்முறை ராணுவ கட்டமைப்பு பாகிஸ்தானிடத்தில் இருக்கிறது. தொழில்முறை ராணுவ கட்டமைப்புங்கிறது அந்த நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்தா எப்பொழுதுமே வேலையில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்புங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு நாட்டுக்கு ராணுவ தேவை வரும்போது ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில், வருமான அடிப்படையில் அவங்க அதை கொடுக்கறதுக்குரிய பலமும் அவங்கள்ட்ட இருக்கு. சவுதியோட அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி சவுதி அரேபியாவில் ஆல்ரெடி சவுதி உருவான காலத்திலிருந்து சவுதிக்கு தேவையான ராணுவ பயிற்சிகளை பாகிஸ்தான் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்க ஒப்பந்த பிரகாரம், தனியாக ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும், அந்த ஒப்பந்த பிரகாரமே ரியாதுல, ஜித்தாவுல எல்லாம் பாகிஸ்தானுடைய ராணுவம் கொண்டு போய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானப்படைகள் போய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பலங்களாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு இதை கொடுப்பதனூடாக நாட்டுக்கு அவங்க வருமானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேம்பட்ட அனுபவம், காலாகாலமாக இந்தியாவோடு அவர்கள் செய்து வருகிற யுத்தம், அதற்கு ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடமாக அவர்களுக்கு இருக்கிறது. பாதுகாப்பு உற்பத்தி பொருட்கள், நிறைய ராணுவ எசட் அவங்களே தயாரிக்கிறாங்க, அதுவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம். அதை தாண்டி
பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே அவர்களுடைய அணு ஆயுத சக்தியாக இருக்கிறது. எனவே இந்த 3 நாடுகளிடத்தில் இவ்வளவு பலங்கள் ஒவ்வொரு தரப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய பலமாக அமைகிறது. அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இந்த 2 நாடுகளும் சவுதிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மாறி இருக்கிற அதே நேரம் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, துருக்கியிடம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப அறிவுகள் இருக்கிறது. இது எல்லாமே சவுதி அரேபியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிற முறையாக இருக்கிற அதே நேரம் துருக்கியை பொறுத்தவரையில துருக்கி இடத்துல அணு ஆயுதம் சொந்தமாக இல்லைன்னாலும் நேட்டோ நாடு என்கிற அடிப்படையில் பகிரப்பட்ட அணு ஆயுத பலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நேட்டோ நாடுகள் எல்லாவற்றிலும் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை நிலைநிறுத்தி இருக்கு. அந்த மாதிரி துருக்கியிலையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோடு இணைந்து இந்த பவரை அவங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நிலையும் இருக்கிறது. இதே நேரம் பாகிஸ்தானுக்கு இதில் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டா துருக்கியிடம் இருந்தும் சவுதியிடம் இருந்தும் தேவையான பண உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி 3 நாடுகளும் தங்களுக்கு தேவையான சாதகமான பகுதிகளை ஆராய்ந்து விட்டுத்தான் இந்த மக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதே நேரம் விரைவிலேயே இந்த ஒப்பந்தத்தில் எகிப்தும் இணையலாம் என்கிற பேச்சுக்களும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை, இந்த 3 நாடுகளுடைய இராணுவ பலம் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்.